திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்படுவதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கழக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர் வகித்து வரும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பதவி நீக்கத்துக்கான காரணத்தை அந்த அறிக்கையில் குறிப்பிடவில்லை. கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பொன்முடி விலை மாதர்கள் குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசினார். அவர் ஆபாசமாக பேசியது தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. அமைச்சரின் இந்த பேச்சுக்கு பலரும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். பாடகி சின்மயி கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். பொன்முடி பெண்களையும் சைவம் வைணவம் மதங்களையும் விலை மாது கதைகளுடன் ஒப்பிட்டும் இழிவுபடுத்தியும் அவர் பேசியிருந்தார். இதையடுத்து பொன்முடி அமைச்சர் பதவிக்கு கூட தகுதி இல்லை என பாஜக குற்றம் சாட்டி வருகிறது. திமுக எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழியும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என கனிமொழி பதிவிட்டிருந்தார். திமுக பொதுக்கூட்ட மேடைகளில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்ந்து சர்ச்சையாகி வருகிறது. ஏற்கனவே பெண்கள் இலவச பேருந்து சேவை தொடர்பாக பொன்முடி பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்ற பொன்முடி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து மீண்டும் அமைச்சரானார். இதையடுத்து அமைச்சரவை மாற்றத்தின் போது பொன்முடியிடம் இருந்த உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை ஒதுக்கப்பட்டது. அப்போதும் கூட அவர் ஆளுநர் RN ரவியுடன் மல்லு கட்டியதால் தான் அவரது பொறுப்பு மாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுபோல பட்டியலினத்தை சேர்ந்த பெண் ஊராட்சி ஒன்றிய தலைவரின் சாதி குறித்து அவர் கேட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிங்களா என்றும் அவர் பெண்கள் மத்தியில் கேட்டிருந்தார். இந்த நிலையில் பொன்முடியிடம் இருந்த பொறுப்பு நீக்கத்தை திமுக பொதுச் செயலாளராக இருந்து வரும் துரைமுருகன் கூட நீக்கி இருக்கலாம். ஆனால் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினே நேரடியாக தலையிட்டு இந்த அதிரடியை எடுத்துள்ளார். அந்த அளவுக்கு பொன்முடியின் பேச்சு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட போது, பொழுது விடிந்ததும் நம் மூத்த நிர்வாகிகள் என்ன பிரச்சனையை இழுத்து விடுவார்களோ என்பதை நினைத்தால் எனக்கு தூக்கம் கெட்டு போகிறது என எச்சரித்திருந்தார். அப்போது அதே மேடையில் பொன்முடியும் இருந்தார். இதுபோல தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்தும் பொன்முடி தனது சர்ச்சை பேச்சை நிறுத்தவில்லை. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொன்முடி இந்து மதம் குறித்து பேசியதை பாஜகவினர் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். பொன்முடியின் பதவி திருச்சி சிவாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சிவாவுக்கு பெரிய பதவி ஏதும் கொடுக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது இந்த முக்கிய பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.